ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஜாங்கிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே போதும். இதுக்கப்புறம் எப்போவுமே நீங்கள் கடைக்கு போய் ஜாங்கிரி வாங்கவே மாட்டீங்க. தேவைப்படும் பொழுதெல்லாம் வீட்லேயே செஞ்சுக்கலாம். அவ்வளோ ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஜாங்கிரி செய்கிறது. வீடியோக்குள்ளே அங்கங்கே குட்டி குட்டி டிப்ஸ்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். ஜாங்கிரி ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க இப்போ நல்லா டேஸ்டியாக வீட்லேயே நம்ம ரொம்ப ஈஸியான முறையில் ஜாங்கிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். அதாவது நான் எடுத்திருக்கிற உளுத்தம்பருப்போட வெயிட் பார்த்தீங்கன்னா 250 கிராம் இருக்குது. பருப்பை ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது. ரொம்ப ஊறிடுச்சுன்னா புளிச்சு போயிடும் பருப்பு. ஜாங்கிரி பார்த்தீங்கன்னா புளிப்பாலாம் இருக்கக்கூடாது. அதனால் பருப்பை ரொம்ப நேரம் ஊற வச்சிடாதீங்க. நான் இப்போது உளுத்தம் பருப்பை தண்ணியில் 1.5 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு இப்போ கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு இந்த மிக்ஸி ஜாரில் தண்ணி இல்லாமல் பருப்பை சேர்த்துக்கலாம். தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது. பருப்பு அரைப்படலைனா மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கோங்க. நம்ம எப்பயும் மெதுவடைக்கு எப்படி மாவு அரைப்போமோ அதே மாதிரி தான் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. தண்ணி லைட்டாக தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் உளுத்தம்பருப்பை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போது இந்த மாவு கூட பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் நான் சேர்த்துக்க போகிறேன். மொத்தமாக நான் எடுத்துருக்கிற உளுத்தம்பருப்புக்கு 5 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்தா கரெக்டாக இருக்கும். அதுவும் நான் பார்த்தீங்கன்னா உளுத்தம் மாவை நல்லா கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிருக்கிறதுனால 5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்தா கரெக்டாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் தண்ணியை அதிகமாக சேர்த்துட்டு உளுத்த மாவை நீங்கள் கொஞ்சம் தண்ணியை அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக கார்ன்ஃப்ளவர் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து தான் நம்ம பிசைகிற மாதிரி இருக்கும் மாவு. கார்ன்ஃப்ளவரை சேர்த்ததுக்கப்புறமா குறைஞ்சது ஒரு 10 நிமிஷத்துக்காவது மாவை நல்லா கலந்து கொடுங்க. அதே மாதிரி மாவு பார்த்தீங்கன்னா ஒரு சைடே நீங்கள் கலந்து கொடுக்கணும். மாற்றி மாற்றி 2 பக்கமும் நீங்கள் இப்படியெல்லாம் கலந்து கொடுக்கக்கூடாது. ஒரே சைடாக நீங்கள் கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும்பொழுது நல்ல புசு புசுன்னு மாவு எழும்பி வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போது கார்ன்ஃப்ளவரை சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு உளுத்த மாவோட நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டேன். மாவு நல்லா சூப்பராக இப்போ பஞ்சு மாதிரி வந்துருச்சு. நான் இப்போது ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் சேர்த்துட்டு இப்போது நல்லா கலந்து கொடுத்துக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுட் கலரையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்தாச்சு. இப்போ மாவு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இந்த அளவுக்கு மாவு கெட்டியாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் நம்மளால் ஜாங்கிரி பிழியறதுக்கு. ரொம்ப இலக்கமாக இருந்தாலும் நமக்கு அந்த ஷேப்பில் ஜாங்கிரி பிழியவே முடியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கன்சிஸ்டன்சியில் இல்லைன்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவரை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து மாவு பசைஞ்சுக்கோங்க. வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்குது மாவு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பதத்துலேயே நீங்களும் மாவு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு இந்த பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ சர்க்கரை எடுத்திருக்கேன். சர்க்கரை கரையிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். அதாவது 250 மில்லி தண்ணி. சர்க்கரை நல்லா இந்த மாதிரி கரைஞ்சி வந்ததுக்கு அப்புறமா அப்பப்போ நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருங்க. பாகு ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நீங்கள் விட்டுறாதீங்க. ஏன்னா அது ரொம்ப பாகு சர்க்கரை கட்டின மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறமா ஜாங்கிரி சாப்பிடும்பொழுது ஒரு அரை கம்பி பதம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம கையில் தொடும்பொழுது லைட்டாக ஒரு கம்பி மாதிரி ஒரு லைன் ஃபார்ம் ஆகணும். ரொம்ப திக்கான கன்சிஸ்டன்சியில் கம்பி ஃபார்ம் ஆகக்கூடாது, கம்பி பதம் வரக்கூடாது. அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. உதாரணத்துக்கு நான் சொன்ன மாதிரி அரை கம்பி பதம் நீங்கள் வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அரை கம்பி பதத்துக்கு பாகு ரெடி ஆகிடுச்சு. கையில் பாகை எடுத்து தொடும்பொழுது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஒரு லைட்டான கம்பி பதத்துக்கு ஃபார்ம் ஆகணும். இந்த பதம் வந்ததுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ளேவருக்காக நான் ஏலக்காவை சேர்த்துக்கிறேன். முழு ஏலக்காவை தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இந்த 3 ஏலக்காவை சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் பிடிக்கலைன்னா நீங்கள் ஏதாவது ஃப்ளேவரான எசன்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பாகு முருகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக எலுமிச்சை சாறு சேர்த்துக்கிறேன். ரொம்ப சேர்த்தா புளிச்சிரும், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சர்க்கரை பாகு பாத்திரத்தை அப்படியே எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம எண்ணெயில் ஜாங்கிரி பிழிய ஆரம்பிச்சிடலாம். ஜாங்கிரி பிழியறதுக்கு ஒரு துணி வச்சுருப்பாங்க, அதில் தான் மாவு போட்டு பிழிவாங்க, ஈஸியாக இருக்கும். ஆனால் நம்மக்கிட்ட அதெல்லாம் இருக்காது. அதே மாதிரி எப்போயாவது ஒரு முறை தான் நம்ம செய்வோம் வீட்டில். அதனால் வாங்கி வைக்கிறதும் வேஸ்ட்டு தான் எனக்கு தெரிஞ்சு. நான் இப்போ பார்த்தீங்கன்னா பால் கவர்லேயே தான் நான் இப்போ ஜாங்கிரி பிழிய போகிறேன். உங்ககிட்ட பைப்பிங் பேக் இருந்ததுன்னா கூட நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மாவை நான் பால் கவரில் சேர்த்துக்கிறேன்.
ரொம்ப அதிகமாக வந்து சேர்க்க வேணாம். கொஞ்சமாகவே ஒரு பாதி கவர் அளவுக்கு ஃபில் ஆகிற மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் புழியறதுக்கு கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். மாவை கவரில் ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா டைட்டாக சுற்றிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி துணி காய வைக்கிற கிளிப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிளிப்பு கூட போட்டு வச்சுக்கலாம். ஈஸியாக இருக்கும் நமக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஓரமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவரை வந்து கட் பண்ணிக்கலாம். ரொம்ப மொத்தமாகவும் போட்டுற வேணாம். கொஞ்சம் சின்னதாகவே நான் வந்து கவரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது எல்லாமே நம்ம ரெடி பண்ணியாச்சு. கடாயில் எண்ணெயும் வந்து நான் ஊற்றி வச்சுட்டேன். முக்கியமாக நம்ம எடுக்கிற கடாய் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஃப்ளாட்டாக இருக்கணும். நீங்கள் பேன் எடுத்துக்கோங்க, அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கீழே வந்து தட்டையாக இருக்கிற மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும். அதே மாதிரி எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவும் நம்ம சேர்க்க வேணாம். ஜாங்கிரி லைட்டாக முழுகிற அளவுக்கு இருந்தாலே போதும். எண்ணெய் வந்து ரொம்ப அதிகமாகவும் சேர்க்க வேணாம். ஏன்னா பிழியறதுக்கு அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். முக்கியமாக ஜாங்கிரி பிழியறது தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். முதல்ல 2 ரவுண்ட் வந்து சுற்றிக்கிட்டு அதுக்கப்புறமா சின்ன சின்ன ரவுண்டாக நம்ம வந்து இந்த மாதிரி எண்ணெயில் வந்து சுற்றிக்கிட்டே வரணும். கை விடாமல் சுற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு ஜாங்கிரி வந்து சுற்ற முடியும். முக்கியமாக நீங்கள் வீடியோவில் பார்த்தா தெரியும் எண்ணெய் எந்த அளவுக்கு காஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப எண்ணெய் காயக்கூடாது. அப்போ நம்மளால் ஜாங்கிரி வந்து எண்ணெயில் பிழிய முடியாது. கொஞ்சம் லைட்டாகவே எண்ணெயை காய வச்சுக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நான் திரும்பவும் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன் பாருங்கள். முதல்ல மாவை வந்து 2 பெரிய சுற்று இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மாவை எந்த பக்கம் சுற்றுனீங்களோ அதே பக்கத்துலேருந்து குட்டி குட்டி ரவுண்டு வந்து போட்டுட்டு போகணும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஜாங்கிரி வந்து சுற்றி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் சுற்றுற டைரெக்ஷன் வந்து ரொம்பவே தப்பு. அதனால தான் இந்த மாதிரி ஷேப்பே இல்லாமல் நமக்கு ஜாங்கிரி வந்து கிடைக்குது. நான் சுற்றுற இந்த டைரெக்ஷனை பாருங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம ரவுண்ட் ரவுண்டாக அழகாக சுற்றின டைரெக்ஷனை பாருங்கள். உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும் நான் எந்த பக்கம் சுற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நம்ம ஒரே டைரெக்ஷனில் ஜாங்கிரி சுற்றும் பொழுது கண்டிப்பாக நமக்கு ஷேப் வந்து ஒழுங்காக கிடைக்காது. இந்த ஒரு டிப்ஸை நீங்கள் ரொம்பவே முக்கியமாக நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எண்ணெயில் நீங்கள் ஜாங்கிரி பிழியறதுக்கு முன்னாடி ஒரு பிளேட்டில் வந்து ஒரு 2-3 முறை நீங்கள் சுற்றி பாருங்கள். சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் வந்து நீங்கள் ஜாங்கிரி வந்து பிழிஞ்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். அப்பப்போ திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கலாம். 2 பக்கமும் நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஜாங்கிரி வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நான் எடுத்துட்டு சர்க்கரை பாகில் வந்து போட்டுக்க போகிறேன். சுட சுட ஜாங்கிரியை எடுத்ததுமே அப்படியே டக்குன்னு நீங்கள் சர்க்கரை பாகில் போட்டுக்கோங்க. அப்போ தான் பாகு வந்து நல்லா அப்சர்வ் ஆகும். ஜாங்கிரியில் வந்து சாப்பிட நல்லா ஜூஸியாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதே மாதிரி சர்க்கரை பாகும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடாது. மிதமான சூட்லையாவது இருக்கணும். ஒருவேளை நீங்கள் ஜாங்கிரியை பாகில் போடும்பொழுது சில்லுன்னு இருக்குது அப்படின்னா பாகு கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஜாங்கிரியை எண்ணெயிலேருந்து எடுத்ததுமே சூடாகவே நீங்கள் பாகில் போட்டுருங்க. பாகில் போட்டதுக்கப்புறமா ஒரு 2-3 நிமிஷம் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா போதும். ஜாங்கிரியில் அவ்வளோ ஜூஸியாக சர்க்கரை பாகு வந்து இறங்கிடும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வந்து ஊற வச்சுக்கிட்டேன். இப்போ நான் எடுத்துடுறேன். எடுத்து ஒரு பிளேட்டில் தனியாக பாகு இல்லாமல் எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி திரும்பவும் அடுத்த முறை நம்ம ஜாங்கிரி எண்ணெயில் பிழிஞ்சு குக் பண்ணி எடுத்த உடனே சுட சுட வந்து சர்க்கரை பாகில் போட்டு ஊற வச்சு எடுத்துருங்க. ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி தான் இந்த ஜாங்கிரி வந்து. இதே போல் எல்லா மாவையும் நான் வந்து பால் கவரில் சேர்த்துட்டு எண்ணெயில் ஜாங்கிரி செஞ்சு எடுத்து பாகில் போட்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா டேஸ்டியாக சூப்பராக ஜூஸியாக நம்ம வந்து ஜாங்கிரி வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம். இனி கடைக்கெல்லாம் போய் நம்ம வாங்கவே வேணாம், வீட்லேயே செஞ்சுக்கலாம். நான் எடுத்திருந்த 1/4 கிலோ உளுத்தம்பருப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 30லேருந்து 35 ஜாங்கிரி வந்து எனக்கு கிடைச்சிது. முதல்லேருந்து கடைசி வரைக்குமே வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன டிப்ஸ்லாம் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிங்கனாலே போதும். பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாங்கிரி கிடச்சிரும். இனி நீங்கள் எப்போவுமே கடையில் வாங்க மாட்டீங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.